Assalamualaikum. Hi friends, welcome back to Madurai Ponnu channel. Hope you all are good. இந்த vlog வந்து எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டு ரம்லானோட லாஸ்ட் வந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வந்து நான் இந்த இது எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27 நம்ம வந்து முடிச்சுட்டு மறுநாள் ஷஹருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்போ 28ஓட ஷஹருக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். மறுநாள் வந்து நமக்கு ரமலானா ஈதா இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த முந்தின நாள் தான் இந்த விலாகு. ஸோ இந்த மந்தோட லாஸ்ட் விலாகுன்னு கூட சொல்லலாம். இந்த ரமலான் மந்தோட லாஸ்ட் விலாக் நம்ம பேசிக்கிட்டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த விலாகை கொண்டு போகணும் அப்படின்றது மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். இன்ஷால்லா நான் அதுக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகாக தான் இருக்கும். நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் நான் என்னெல்லாம் கேதர் பண்ணேனோ அது எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த குக்கிங்கில். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் பிளான் பண்ணது ஷஹருக்கு நண்டு வைக்கலாம், நண்டு மசாலா மாதிரி பண்ணிவிட்டு ஃப்ரைக்கு பரட்டிடலாம் அப்படின்றது மாதிரி. அன்னைக்கு இங்கே பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணாமல் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் வந்து ஒரு 2 days பிஃபோர் வாங்கிட்டு வரதுனால க்ளீன் பண்ணலை. க்ளீன் பண்ணால் உடனே வச்சிடணும் இல்லையா, அதனால் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து தண்ணியிலலாம் போட்டு வச்சுட்டேன். இதை வந்து அந்த நண்டு கால் அப்புறம் அந்த கார்னரில் இருக்கிற பார்ட்ஸ்லாம் வந்து உடச்சி எடுக்கணும்ல. அப்போ தான் அந்த எல்லா கால்லையுமே வந்து சாறு உள்ளே போய் நல்லா நம்ம சப்பி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது மாதிரி. ஸோ இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட ஆயுதம் வந்து ஒரு 3 ஆயுதம் கிட்ட எடுத்துக்கிட்டேன். கத்தி, கத்திரிக்கோல், அதோட கொரடு வேறு எடுத்துக்கிட்டேன். கொரடெலாம் எதுக்குமா எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி அந்த நண்டோட காலை வந்து உடைக்க முடியல. எனக்கு வந்து நண்டு காலை வந்து தட்டி உடைச்சோம் அப்படின்னா எல்லா பக்கமும் செதறி போகுமா. எனக்கு அது ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்கும். ஒரு மாதிரி ஸ்மெல்லும். ஏதாவது 1-2 கால் அப்படி ஒரு டைம் பண்ணி கிச்சனில் அங்கங்கே தெரிச்சு போனதில் 1-2 கால் மிஸ் ஆனிச்சு. அதனால ஒரு மாதிரி ரொம்ப நாளாக ஸ்மெல் வந்துகிட்டே இருந்த மாதிரி இருந்தது. அது ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி, ரொம்ப குட்டி கால், அந்த கார்னர் பார்ட்டு தான். ஸோ அதுவே ஒரு மாதிரி ஸ்மெல் இருந்தது மாதிரி இருந்துச்சா. ஸோ அதனால் நான் பிளான் பண்ணது இந்த மாதிரி தான், தெரிக்கக்கூடாது, அதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி யூஸ் பண்ணியிருந்தேன். இன்னும் ஈஸியாக இதை க்ளீன் பண்ணலாமே அப்படின்னு யாருக்காவது தோணுச்சு பார்க்குறவங்களுக்குனா கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எனக்கு நண்டுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நண்டு, ப்ரான் ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீ ஃபுட்லேயே வந்து ஃபிஷ்ஷை விட எனக்கு நண்டும் இறாலும் தான் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃபேவரட். நான் வந்து நண்டு கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் தொக்கு மாதிரியே பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்றது மாதிரி தான். கிரேவி பண்ணுறதுக்கு அப்படியே அந்த குட்டி கால் அப்புறம் வந்து அந்த மீடியமாக இருக்கிற கால் அதோட அப்படியே போட்டாச்சு. ஸோ அதுக்கு தனியாகவும் ஃப்ரை பண்ணுறதுக்கு அந்த கால் எல்லாமே உடச்சிட்டு அந்த சென்ட்ரு பார்ட் மட்டும் அப்படியே 2 பார்ட்டையுமே வந்து தனித்தனியாக எடுத்துடலாம் அப்படின்றது மாதிரி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். என்ன தான் நம்ம வந்து நண்டு ஃபேவரட்டாகவே இருந்தாலும் இந்த மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு அதில் ஒரு க்ளீனிங் ப்ராசஸ் இருந்துச்சுன்னா தான் நமக்கு அது சாப்பிடும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இந்த ஃப்ரை பார்த்திங்கன்னா பிஃபோர் மேரேஜ் நான் வந்து நண்டு ஃப்ரை பண்ணதே இல்லை. மேரேஜ் ஆகி வந்து ஒரு 2 years வரைக்குமே வந்து நான் நண்டு ஃப்ரை வந்து ட்ரை பண்ணவே இல்லை. ஏன்னா எனக்கு நண்டுனாலே வந்து மசாலாவாக இருக்கணும், அது ஃபுல்லாக அந்த கிரேவியில் ஃபுல்லாக ஊறி அது அந்த கிரேவியோட தொட்டு சாப்பிடணும், அந்த மாதிரி தான் வந்து நான் பிளான் பண்ணுவேன். ஹஸ்பண்ட் ஆனால் அடிக்கடி சொல்லுவாங்க நண்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும்னு. ஃப்ரை பண்ணால் உள்ளதெல்லாம் எப்படி தனியாக எடுக்க முடியும், கிரேவியாக இருந்தால் தானே ஈஸியாக எடுக்க வரும். நான் அந்த ஃப்ளஷ் ஃபுல்லாக தனியாக எடுத்து வச்சு அது கிரேவியோட தொட்டு அந்த சைட் டிஷ் மாதிரி சாப்பிடுவேன். யாரெல்லாம் என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சில பேர் அப்படியே மெண்டு கடிச்சு துப்பிடுவாங்க. அதில் எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. பட் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்களா. ஸோ இப்போது ஒரு ரீசெண்டாக ஒரு 2-3 yearsஆக தான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு 65 மசாலா, கார்ன்ஃப்ளவர், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு டு டேஸ்ட்டுக்கு அந்த மாதிரி பரட்டிப்பேன். ஆனால் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, மசாலா வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, திக்காக பேஸ்ட் வந்து திக்காக எடுத்துப்பேன். அப்போ தான் நல்லா நண்டில் வந்து ஊறி ஏறும். நண்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப இலசு நண்டாக அந்த ஃப்ரைக்கு இருந்துச்சுன்னா ஃப்ரைக்கு சாப்பிடும்போது அப்படியே கடித்து சாப்பிட்டு நம்ம மெண்டே முழுங்கிடுவோம் சில பேர், அந்த ஓடுலாம் வந்து லேஸாக இருக்கும்போது. நான் அது வரைக்கும் அப்படி சாப்பிட்டதில்லை. உடச்சி உள்ளதெல்லாம் எப்படியாவது ரிமூவ் பண்ணி எடுத்து தான் சாப்பிடுவேன். பட் ஹஸ்பண்ட் வந்து மெண்டு சுவைச்சிட்டு துப்பிடுவாங்க, அந்த மாதிரி செய்வாங்க.
நண்டு மசாலா இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி அப்படின்றது மாதிரி. அண்ட் நண்டு மசாலா வந்து கொஞ்சம் ஈஸியாகவே குக் பண்ணணும். மசாலாலாம் வந்து தனியாக ரெடி பண்ணுவாங்க இல்லையா, அம்மியில் அரைச்சி ரெடி பண்ணுவாங்க, இல்லை இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து தனியாக போட்டு ஒரு மசாலாவாக ரெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் சிம்பிளாக ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். அந்த மாதிரி ஒரு டிப்ஸ் தான் நான் அதில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பட் டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டிங்க அவ்வளோ செம்ம சூப்பராக இருக்கும். நண்டு நல்லா இருக்குது அப்படின்னாலே அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி சீ ஃபுட் செய்யும் போது இந்த மாதிரி மண் சட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவரும் தனியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சோம்பு சீரகம் சும்மா கால் ஸ்பூன் மட்டும் போட்டுட்டு எண்ணெயில் அது கூடவே லைட்டாக பூண்டு இடித்து போட்டிருந்தேன், அது ஸ்கிப் ஆகிருந்துச்சு. அது கூடவே வந்து கரு லீவ்ஸ் போட்டு நல்லா தாளித்து விட்டதுக்கப்புறம் 1-2 அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி அது போட்டிருந்தேன். ஸோ அது கூட நான் ஆட் பண்ணியிருக்க மசாலா எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓரளவும் நம்ம சொல்கிறேன், அதையுமே நோட் பண்ணி. மசாலானாலே நம்ம வந்து மிளகு சீரகத்தூள் வந்து சேர்க்காமல் இருக்க மாட்டோம். ஸோ அதோட நான் மிளகு சீரகத்தூளோட கொஞ்சம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் காஷ்மீரி தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வேணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம நார்மல் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா நான் என்னோடய கிட்ஸு கொடுக்க போகிறதுனால மிளகுத்தூள் அதிகமாக சேர்த்துக்கிட்டு மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். எல்லாத்துக்கும் மேலே செம்ம ஃப்ளேவராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 4-5 முருங்கைக்காய் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பாதியாக வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்ட்டில் ஃபுல்லாக போட்டு கிளறணும், அதில் ஃபுல்லாக மசாலா ஏறணுன்றதுக்காக நான் காலோடு இருக்கிற அந்த பார்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா அதை ஃபுல்லாக பெரட்டி விட்டதுக்கப்புறம் அது ஒரு கொதி வந்து நல்லா கொஞ்சம் கிரேவி எல்லாம் ஃபுல்லாக ஏறினதுக்கப்புறமா நான் வந்து குட்டி குட்டி கால், அதாவது நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக அதை தனியாக உடம்போட பகுதியை எடுத்துகிட்டு கால்லாம் உடச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த குட்டி கால் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றது மாதிரி. நான் ரசம் வச்சு சாப்பிட்லாம், இல்லை சூப் மாதிரி வைக்கலான்ற மாதிரிலாம் பிளான் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் டே ஆஃப் ரம்லானில் இருக்கோம், நம்ம வந்து எதுவுமே இப்போதைக்கு பிளான் பண்ண வேணாம், வச்சுக்கவும் முடியாது நண்டை. நம்ம வந்து கோழி மட்டன் அந்த மாதிரினா கூட வச்சுக்கலாம், இது அதுக்கு சேஃப்டி கிடையாது அப்படின்றது மாதிரி. ஸோ நான் அதை வந்து பிளான் பண்ணாமல் அப்படி எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். பசங்களுக்கு என்னோடய குட்டீஸ்க்கும் நண்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்ன எடுத்து தரது மட்டும்தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அவங்க வளர்கிற வரைக்கும், அது மட்டும்தான். ஆனால் நான் வந்து என்னோடய சைல்ட்ஹுட்டில் இருக்கும்போதும் சரி, நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, நண்டு எல்லாருக்குமே நான் உடச்சி கொடுப்பேன். எனக்கு அது உடச்சி கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும். அந்த சாரெல்லாம் சப்பி சாப்பிடும்போது அப்பவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா வச்சோடனே ஒரு பிளேட்டில் வாங்கிட்டு வந்து அதை உடச்சி எடுத்துடணும். இந்த ஒரு ஐட்டத்தை வச்சுட்டோம்னா போதும், நமக்கு ஷஹர் வந்து ப்ரிப்பேர் ஆன மாதிரி முன்னாடியே பிளான் பண்ண மாதிரின்னு ஆகிடும். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் இஃப்தாரோட பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நான் வந்துட்டு மேங்கோ வச்சுட்டு ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணியிருந்தேன். சிம்பிளாக மேங்கோ கிரைண்ட் பண்ணி போட்டுட்டு மில்க் ஆட் பண்ணி, கண்டென்ஸ்டு மில்க்கு அப்புறம் சுகர்லாம் ஆட் பண்ணி ஒரு இது ட்ரை பண்ணியிருந்தேன். அப்புறம் கடல் பாசியில் வந்து மேங்கோ ஃப்ளேவர் ஆட் பண்ணி, கடல் பாசி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையுமே ஆட் பண்ணிவிட்டு, லாஸ்ட்டாக மேங்கோ குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையுமே ஆட் பண்ணியிருந்தேன். இந்த ஒரு புட்டிங் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். பிஸ்கோ பிஸ்கெட் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னா அந்த பிஸ்கெட்ஸ் வச்சு இது ஒரு டெசர்ட் சூப்பராக ரெடி பண்ணலாம். ஜஸ்ட்டு அந்த பிஸ்கெட்டை க்ரஷ் பண்ணி டாப் லேயராக வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் நார்மல் நம்ம ஃப்ரெஷ் க்ரீமோட சாக்லேட் க்ரீம் ஏதாவது ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு லேயர், பிஸ்கெட் ஒரு லேயர், திரும்ப க்ரீம் ஒரு லேயர், டாப்பில் அதே மாதிரி க்ரஷ் பண்ண அந்த பிஸ்கெட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். இதை வந்து ஃப்ரிட்ஜில் மட்டும் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே வச்சு செட் பண்ணிட்டோம்னா அவ்வளோ சூப்பரான டெசர்ட் ரெடி ஆகிடும். இதை செய்கிறதுக்கு எனக்கு அந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கான டைம் இல்லை, ரொம்ப டைம் கிட்டத்தட்ட வந்துட்டதுனால நான் ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட காமிச்சிட்டு ஓரலாக மட்டும் சொல்லியிருக்கேன். அதுக்கூட ஸ்நாக்ஸும் வந்து ஹஸ்பண்டை வெளியில் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். சரி லாஸ்ட் டே ஆஃப் ரம்லானா தான் இருக்கும் அப்படின்றது மாதிரி தான் பிளான் பண்ணி அப்படி வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். பட் லாஸ்ட் டே அன்றைக்கி கிடையாது, மறுநாளும் வந்து நோன்பு வச்சோம், மறுநாளும் வந்து ஷஹர் இஃப்தார் எல்லாமே போச்சு. அதுக்கு வேறு பிளான் பண்ணியிருந்தேன். பட் இது வந்து இப்படி இருக்கலாமோ அப்படின்றது மாதிரி நமக்கு ஒரு ப்ரீ பிளான் இருக்கும்ல, அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட்டு அதோட சட்னி, அதுக்கப்புறம் நோம்பு கஞ்சி அதெல்லாம் வச்சு அன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் நோம்பு ஓப்பன் பண்ணியாச்சு. அது கூட அப்படியே ஷஹருக்கு பார்த்திங்கன்னா நண்டெல்லாம் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈதுக்கு முந்தின நாள் எப்படி ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டு இருந்தது, என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் ஷூட் பண்ணியிருக்கேன். இதோட பார்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.